டாக் வித் காட் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் இறை ஆசிரியருடன் சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தவக்காலத்தின் 2ஆம் வெள்ளி. இந்த வெள்ளிக்கிழமையிலே நாம் கூடுதலாக உறுத்தல்கள் மேற்கொண்டு இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை வார்த்தையை தியானிப்போம். இறை வார்த்தை நம்முள் உயிரூட்டம் பெற்று 30, 60, 100 மடங்கும் பலனடிக்க இறைவனை வேண்டுவோம். தொடர்ந்து எனக்காக நீங்களும் உங்களுக்காக நானும் ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருவிவிலியம் எழுதுதல் நாள் 72. விடுதலை பயணம் 39ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. குருக்களுக்கான உடைகள் செய்தல், மார்பு பட்டை செய்தல், குருக்களுக்கான பிற உடைகள் செய்தல், கூடார வேலை நிறைவு செய்தல் என பல தலைப்புகளிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். குருக்களுக்கான உடைகள் செய்தல் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற துகிலால் நெய்த மெல்லிய ஆடைகள் தூயதல திருப்பணிக்காக செய்யப்பட்டன. ஆண்டவர் மோசேக்கு அளித்த கட்டளைப்படி ஆரோனுக்காக திருவுடைகள் செய்யப்பட்டன. பொன்னையும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பயன்படுத்தி ஏப்போத்தை அவர் செய்தார். நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூல், கலைத்திறனுடன் அமைந்த மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை அணி செய்ய பொன் தகடுகளை அடித்து இழையாக வெட்டினார். ஏப்போத்துக்கு 2 தோள்பட்டைகள் செய்து அதன் 2 பக்க ஓரங்களிலும் இணைத்தார். ஏப்போதை இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும் அதை போன்றே கலை நுணுக்கத்துடன் பொன்னாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே தயாரிக்க பெற்றது. 12 மணி கற்களுக்கு மெருக்கேற்றி அவற்றை பொன்னிழை பின்புலத்தில் பதித்தனர். இஸ்ரேல் புதல்வரின் பெயர்களை அவற்றின் மேல் முத்திரையாக பொறித்து பதித்தனர். ஏப்போத்தின் தோள்பட்டை மேல் அவற்றை இஸ்ரேல் புதல்வரின் நினைவு கற்களாக ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பொருத்தினர். மார்பு பட்டை ஏப்போது போலவே கலை வேலைப்பாட்டுடன் செய்யப்பட்டது. அது பொன்னாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட்டிருந்தது. மார்பு பட்டை 1 சாண் நீளம் 1 சாண் அகலம் என்று சதுர வடிவானதாயும் 2ஆக மடிந்ததாயும் அமைந்தது. அதன் மேல் கற்களை 4 வரிசையாக பதித்தன. முதல் வரிசையில் பதுமராகம், புட்பராகம், மரகதம், 2ஆம் வரிசையில் மாணிக்கம், நீலமணி, வைரம், 3ஆம் வரிசையில் கெம்பு, வைடூரியம், செவ்வந்திக்கல், 4ஆம் வரிசையில் படிகப்பச்சை, கோமேதகம், கடல் வண்ணக்கல் இவையாவும் பொன்னிழை பின்புலத்தில் பதிக்கப்பட்டன. இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களுக்கேற்ப 12 பெயர்களை கொண்டிருந்தன. அவை ஒவ்வொன்றிலும் ஒரு பெயர் வீதம் 12 பெயர்களும் முத்திரை பொறிப்பது போல் வெட்டப்பட்டன. மார்பு பட்டையின் மேல் பொருத்துவதற்காக பின்னல் வேலைப்பாடுடன் அமைந்த சங்கிலிகளை பசும்பொன்னால் செய்தன. மேலும் பொன் பதக்கங்கள் 2, பொன் வளையங்கள் 2 செய்தன. பின்னர் அந்த 2 வளையங்களை மார்பு பட்டையின் 2 மூலைகளிலும் பொருத்தி 2 பொன் சங்கிலிகளையும் மார்பு பட்டையின் மூலையிலுள்ள 2 வளையங்களில் மாட்டினர். சங்கிலிகளின் மற்ற 2 முனைகளையும் 2 பதக்கங்களில் மாட்டினர். இவற்றை ஏப்போதின் தோள்பட்டையோடு அதன் முன்புறமாய் பொருத்தினர். 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்பு பட்டையின் 2 விளிம்புகளில் உள்புற ஓரங்களில் ஏப்போதை அடுத்து இணைத்தனர். மேலும் 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏப்போதின் 2 தோள்பட்டைகளில் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏப்போதின் பின்னலழகுடைய இடைக்கச்சைக்கு மேலே கோர்த்துவிட்டன. பின்னர் மார்பு பட்டையின் வளையங்களை ஏப்போதின் வளையங்களுடன் நீல நாடாவால் இணைத்தனர். இவ்வாறு மார்பு பட்டை ஏப்போதின் பின்னலழகு இடைக்கச்சையிலிருந்து அகலாமல் ஏப்போதின் மேல் படிந்து நிற்கும். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. அவர் ஏப்போதின் அங்கி முழுவதையும் நீல நிறத்தில் நெசவு வேலைப்பாட்டுடன் செய்தார். அந்த அங்கியின் திறப்பை சுற்றிலும் மேலாடைகள் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள ஒரு கரை அமைக்கப்பட்டது. இதனால் அங்கி கிளியாதிருக்கும். அங்கியின் விளிம்பங்கம் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளை தொங்கல் செய்து விடப்பட்டது. பசும்பொன்னால் மணிகள் செய்து அம்மணிகளை அங்கியின் விளிம்பங்கம் உள்ள மாதுளை தொங்கல்களுக்கு இடையே இட்டன. 1 மணி 1 மாதுளை தொங்கல், பின்னும் 1 மணி 1 மாதுளை தொங்கல் என்று திருப்பணி அங்கியின் விளிம்பங்கம் அமைந்திருந்தன. இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது. ஆரோனுக்காகவும் அவர் புதல்வருக்காகவும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி தைக்கப்பட்டது. மெல்லிய நாற்பட்டால் தலைப்பாகையும் தொப்பிகளும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் குறுங்கால் சட்டைகளும் செய்யப்பட்டன.
முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீலம் கரிஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் இடைக்கச்சை செய்யப்பட்டது. இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது. புனித மணிமுடிக்கான பட்டத்தை பசும்பொன்னால் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்து வைத்தனர். அது ஒரு நீல நாடாவால் தலைப்பாகையின் மேல் இணைக்கப்பட்டது. இதுவும் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்தின் திருவுறைவிட வேலையெல்லாம் முடிவடைந்தது. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவாறே இஸ்ரேல் மக்கள் செய்து முடித்தனர். மோசேயிடம் கொண்டு வரப்பட்டவை திருவுறைவிட கூடாரம், அதன் அனைத்து துணைக்கலன்கள், கொக்கிகள், சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாதப்புறத்துக்கள், செந்திரமாக 18 செம்மறிக்கிடாய், தோல் விரிப்புகள், வெள்ளாட்டு தோல் விரிப்புகள், திருத்தூயக தொங்குதிரை, உடன்படிக்கை பேழை, அதன் தண்டுகள், இரக்கத்தின் இருக்கை, மேசை, அதன் அனைத்து துணைக்கலன்கள், திருமுன்னிலை அப்பம், பசும்பொன் விளக்குத்தண்டு, அதில் வரிசையாக அமைந்த அகல்கள், அதன் அனைத்து துணைக்கலன்கள், விளக்குக்கான எண்ணெய், பொன்பீடம், திருப்பொழிவு எண்ணெய், நறுமண தூபம், கூடார நுழைவாயிலின் தொங்குதிரை, வெண்கல பலிபீடம், அதன் வெண்கல வலைப்பின்னல், அதன் தண்டுகள், அதன் அனைத்து துணைக்கலன்கள், நீர்த்தொட்டி, அதன் ஆதாரம், முற்றத்தின் தொங்குதிரைகள், அதன் தூண்கள், பாதப்புறத்துக்கள், முற்றத்தின் நுழைவாயிலுக்கான தொங்குதிரை, பூண்கள், முளைகள், சந்திப்பு கூடாரத்தின் திருவுறைவிட திருப்பணிக்கு தேவையான அனைத்து துணைக்கலன்கள், தூயகத்தில் பணிபுரிவதற்கான அழகுற பின்னப்பட்ட உடைகள், குருவாகிய ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் குருத்துவ பணிபுரிவதற்கான திருவுடைகள் ஆகியவை. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரேல் மக்கள் எல்லா வேலைகளையும் நுணுக்கமாக செய்து முடித்திருந்தனர். மோசே எல்லா வேலைகளையும் பார்வையிட்டார். ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தபடியே அவை யாவும் செய்யப்பட்டிருந்தன. மோசே அவர்களுக்கு ஆசி வழங்கினார். இவ்வாறு விடுதலை பயணம் 39ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.